ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் தசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாதகம் வேல்ஸ் இளவரசி டயானா ஸ்பென்சர் அவங்களோடது. அவங்க 31/8/1997 அன்னைக்கு கார் விபத்தில் இறந்துடுறாங்க. இறந்ததற்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். இவங்க இறந்தது 31/8/1997. இறந்தப்போ அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்த திசை குரு. அந்த குரு தனுசு லக்னத்திற்கு 1ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி கிரக பாத சாரத்தில் பாருங்க, குருங்கிறதுக்கு நேராக திருவோணம் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது குருங்கிற கிரகம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு பொருள். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். திசாநாதன் குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி சந்திரன் தனுசு லக்னத்திற்கு 8க்கு உடையவன், 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அதைத்தான் சைடில் தெரிகிற சின்ன பாக்ஸில் 8,3 அப்படின்னு காட்டியிருக்கேன். கார் விபத்து அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருந்த புத்தி ராகுவோடது. அந்த ராகு தனுசு லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். ராகு அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது ராகு என்பது புத்திநாதன். அவர் மகம் நட்சத்திரத்தில் இருக்காரு. மகம் என்பது கேதுவோட நட்சத்திரம். அந்த கேது தனுசு லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், 8 என்பது 1க்கு மேற்பட்ட முறை வரும் பட்சத்தில் கெட்ட நேரம் அப்படின்னு. அந்த கெட்ட நேரத்தில் ஜாதகருக்கு ஆப்ரேஷன் நடக்கும், அல்லது நீதிமன்றம் போவாங்க, அல்லது சிறைச்சாலை செல்வாங்க. ஆனால் இவங்க கார் விபத்தில் இறந்துட்டாங்க. அதற்கான காரணத்தை விளக்கமாக பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள். சைடில் இருக்கிற சின்ன பாக்ஸில் ஜாதகருக்கு நடந்த திசையை காட்டியிருக்கேன். அதாவது குரு தசை, அந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம் அப்படின்ட்டு. நட்சத்திர சார்ட்டில் திருவோணம் அப்படிங்கிறத ரெட்டு எழுத்தா காட்டியிருக்கேன். அந்த திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம், சதயம். அந்த சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரத்திற்கு விபத்துதாரை நட்சத்திரம் அப்படின்னு பேரு. அதற்காக சதயம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்க கூடாது. சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். ராகுவினுடைய மற்ற 2 நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். மீண்டும் சொல்றேன், திசாநாதன் குரு அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 3வது நட்சத்திர அதிபதியினுடைய 2 நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, இதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல எதுல வேணாலும் இருக்கலாம். இந்த 3 நட்சத்திரங்களில் எதுல வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு விபத்துதாரை நட்சத்திரத்துல கிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த விதத்துல ஸ்கிரீன்ல தெரிகிற ஜாதகத்தை பாருங்க. விபத்துதாரை நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல சூரியன்கிற கிரகம் இருக்கு. இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற புத்தி ராகு. அந்த ராகுவிற்கு விபத்துதாரை நட்சத்திரத்துல இருக்கும் கிரகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ராகு புத்தி நடக்குது. ராகு அமர்ந்த நட்சத்திரம் மகம். மகத்திலிருந்து 3வது நட்சத்திரம், அதாவது மகம், பூரம், உத்திரம். உத்திரம் என்பது சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இதுல ஏதேனும் ஒரு நட்சத்திரத்துல ஏதேனும் ஒரு கிரகம், எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம், ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் விபத்துதாரை நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளது அப்படின்னு எடுக்கணும். ஜாதகத்தை பாருங்க. சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல சுக்கிரனும், உத்திராடம் நட்சத்திரத்துல சனிங்கிற கிரகமும் இருக்கு. அப்போ விபத்துதாரை நட்சத்திரத்துல கிரகம் இருக்குன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிலை இருந்தால் ஜாதகருக்கு கடுமையான கண்டம் ஏற்படும். அதுவும் குறிப்பா விபத்தினால கண்டம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாதகர் டயானா ஸ்பென்சர் இந்த கிரக சூழ்நிலை இருந்த காரணத்தினால விபத்துல சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. இது போல மீண்டும் ஒரு ஜாதகத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.